ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே ஆஃப். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி டே எப்படிலாம் போகுது, என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம், இன்றைக்கி என்னோட டே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:20, ஆக்சுவலி 10 minutes ஃபாஸ்ட்டு. ஸோ டைம் வந்து 8:10 ஆகுது. நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் வெளியே போகிற பிளான் இருக்குது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா, இல்லை வந்து போவேனா மாட்டேனான்றது இன்னுமே ஒரு டவுட்லேயே தான் இருக்குது. அதனால் நம்ம போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுப்போம். நான் 1 o'clock வீட்டிலேருந்து கிளம்புற பிளான். ஸோ அதுக்குள்ளே வந்து வேலையெல்லாம் முடிக்கணும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அவங்க வேலை கிச்சன் ஒர்க் வந்து சாமான் கழுவிட்டாங்க. நம்ம வேலை வந்து இப்போ துணி அலசி வீட்டை பெருக்கி விட்டு க்ளீனாக வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம கிளம்புறதா இருந்தால் கிளம்பலாம். இல்லை என்றால் இன்றைக்கி வேறு ஏதாச்சும் வீட்டிலே தான் இருக்கணும். வேறு என்ன பண்ணுறது, வேறு ஒர்க் ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங்லாம் நிறையா இது வச்சுருக்கேன். நான் வீடியோஸ் எடுக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கான டே ஒர்க் பார்க்க போகிறோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் சேனல் அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:50, அதாவது 9:40, ஆல்மோஸ்ட் 9:45 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துணி அலசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு டயர்டாகிடுச்சுன்ட்டு. ஸோ டைம் ஆகிடுச்சி 10 மணிக்கு 11 மணிக்கு நம்ம வந்து வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். 10 மணிக்கு கிளம்ப ஆரம்பிக்கணும், தலை குளிக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதனால் இப்போ வந்து கடகடன் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock, 10:50. நம்ம கிளாக்கில் 10 minutes ஃபாஸ்ட்டுங்கிறதுனால இப்போ டைம் வந்து 10:50 ஆகுது. எல்லாருமே பார்க்கல. 15 minutes வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆக்சுவலி 10 minutes தான், 10 minutes வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்படியே ஒரு சின்ன ஒரு கெட் ரெடி வித் மீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ரெடி ஆகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கெட் ரெடி வித் இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும், ஆர்எல்ஸ் பெரிய வீடியோவாக கூட வரலாம், தெரியல. ஓகே கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா 11:10 ஆகுது. 11:20னா 11:10. ஓகேங்களா, நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிட்டேன். பட் ஆனால் என்னுடைய ஷாப்பிங் பார்ட்னர் வந்து இன்னும் ரெடி ஆகலை போல். எனக்கு தெரியல ரெடி ஆனாங்களா இல்லையான்றது. ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. சரி, இந்த பிளான் இன்னும் ஓகே ஆகுமா இல்லையான்ட்டு. பட் எனிவேஸ், வாட் எவர் இட் மேபி, நாங்கள் ஷாப்பிங் போனாலும் சரி போகிறனாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கியான டே ஆஃப் வந்து நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம். ஹோப். ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய ஷாப்பிங் பார்ட்னரு அவங்க வந்து இதுலேருந்து கிளம்பும்போது கால் பண்ணுங்கன்னா, நான் ரெடி ஹில்ஸ் வந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. என்ன நியாயம்னு எனக்கு தெரில. சரி, ஓகே, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புது இடம் வேறு. ஸோ நம்ம வந்து போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு அங்கே போயிட்டு நான் ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக நம்ம ஷாப்பிங் பார்ட்னரோடு சேர்ந்து நம்ம பஸ் ஏறியாச்சு. நாங்கள் எங்கே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, நம்ம பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்க சிமெண்ட் ரோட்டில் தான். அங்கே வீராஸ் அந்த சந்து ஃபுல்லாக அப்படியே வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, என்னுடைய ஷாப்பிங் பார்ட்னர் வந்து மலையாளி. ஸோ அவங்க வந்து ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போய் இறங்குனோடனே எங்கள் 2 பேருக்கும் செம பசி. ஸோ 2 பேருமே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி
இல்லை பிரியாணி இல்லை, குஸ்கா ஆர்டர் பண்ணி 65 அண்ட் ரைத்தா எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டக்கப்புறம் தான் எங்களோட ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கெல்லாம் நாங்கள் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை. எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன்